ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் பிறக்கிறது. சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார். இதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை. மீனத்துக்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். மிதுனத்திற்கு எதிர்பாராத உதவிகள் தேடி வரும், எந்த முயற்சியும் இல்லாமல். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. துலாமுக்கு லாபம் பெருகும், எல்லா வகையிலும், எல்லா துறையினருக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும். சார் குழந்தை இருக்கிற வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நல்லது நடக்கும். விருச்சிகம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் அத்தனை துறையினருக்கும் மேம்பாடு வரும், உறுதி. மீனம், மிதுனம், துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சூரியனாலே ஆவணி மாதம் முழுக்க நன்மை உண்டு. எல்லா ஆவணி மாதத்துலையும், எல்லா வருஷத்துலையும் வர்ற ஆவணி மாதத்துலையும் இந்த 4 ராசிக்கு நன்மை. மேஷராசிக்கார நேயர்களை வழக்கமான கர்வமும் திமிரும் ஆணவமும் கலந்த பேச்சு. எனவே வழிபாடு முக்கியம். நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் திடீர்னு கிரகநிலைகள் மாறுச்சுன்னா உங்களை அறியாமலேயே திமிரான, கர்வமான, அலட்டலான நடைமுறை நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கும். உங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். எனவே வழிபாடு முக்கியம். இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை 3 நட்சத்திரத்துக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுற மாதிரி தயவு செய்து இன்னைக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. நேயர்களை ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்குது. 10 பாகமும் ஒரே புக்கில். அதை படிச்சு பாரு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். கலகல் மனோதிடம் அதிகமாக இருக்குது. 12 ராசிலேயே கெத்து அதிகம், தில்லு அதிகம். உங்களுக்கு தான் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ரோஹிணியில் பிறந்தவங்க நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. நிலா தெரியும், ராத்திரி தீபம் காட்டுங்க. மந்திரம் சொல்கிறோம். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் சிறப்பான நாள். அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, மஞ்சள். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு ராத்திரியில் ஒரு தீபம் போடுங்க. ஆமாம், நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது. மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். இந்த ஆவணி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 3 ராசிகளில் 4 ராசியில் உங்களுது ஒன்று. அப்புறம் என்ன? கேதுவும் உதவி செய்கிறாரு அதே இடத்துல இருந்துக்கிட்டு. சூப்பர். உங்கள் பிறவி தைரியம், கெத்து, பேச்சு எல்லாம் சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கு வெற்றிங்க. ஒரே வார்த்தை. சூரியன் ஆவணி மாதம் முழுக்க உதவி செய்கிறார். ஆனால் சந்திரன் உதவி செஞ்சாதான் அந்த நாள் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறது கணக்கு. இன்னைக்கு சூப்பர். திங்கட்கிழமை சூப்பரோ சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, சிவப்பு, பச்சை. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு ராத்திரியில் ஒரு தீபம் போடுங்க. ஆமாம், நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது. கடகராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். பேச்சு சாமர்த்தியம் குறைவாக இருக்கு. சூரியன் ஆவணி மாதம் முழுக்க உதவியாக இல்லை. ஆம், எனவே நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. நேயர்களை ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்குது. 10 பாகமும் ஒரே புக்கில். அதை படிச்சு பாரு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சிம்ம ராசிக்கார நேயர்களை திங்கட்கிழமை
உங்களுக்கு நல்லா இல்லை. அலட்டல், கர்வம், திமிரு எல்லாம் வெளிப்படையாக பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு சரின்னு படும், மற்றவங்களுக்கு தான் தெரியும் அது தப்புன்னு. எனவே கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம். சூரியன் ராசிக்கே வர்றார், நல்லதில்லை. சார் எங்கள் ராசிக்கு தலைவர் தானே சார் அவர். அப்படி கணக்கு கிடையாது. சூரியன் உதவியாக இல்லை, சந்திரனும் உதவியாக இல்லை. பொறுமை, நிதானம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1, தெற்கு, சிவப்பு. நேயர்களை, ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்குது. 10 பாகமும் ஒரே புக்கில். அதை படிச்சு பாரு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க்கை வளமாக இருக்குது. பிரமாதம், நல்லது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அஸ்தத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கு தீபம் காட்டணும். அஸ்தத்துக்கும் திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். அதனால் மொத்தத்தில் சூப்பரான நாள் 3 பேருக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, சிவப்பு, பச்சை. நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு ராத்திரியில் ஒரு தீபம் போடுங்க. ஆமாம், நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது. துலா ராசிக்கார நேயர்களை, இந்த ஆவணி மாதம் முழுக்க சூரியன் உதவியாக இருந்தால் கூட சந்திரன் இன்னைக்கு உதவியாக இல்லை. அதனால் கவனம், வழிபாடு முக்கியம். வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. எதிரிக்கு கூட உதவி செய்கிற ஆள் நீங்கள், ஆனால் இன்னைக்கு செய்ய வேணாம். அனுகூலமான எண் 4, கிழக்கு, பச்சை. நேயர்களை, ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்குது. 10 பாகமும் ஒரே புக்கில். அதை படிச்சு பாரு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. ஆவணி மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு உதவி செய்கிறார். சந்திரனும் இன்னைக்கு உதவி செய்கிறார். மனசு திடமாக இருக்கு. கலக்கல், நல்ல முன்னேற்றம், சந்தோஷம், வெற்றி, நிம்மதி. அப்புறம் என்ன, நிலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டிடுங்க. 3 நட்சத்திரக்காரர்களும். எதுக்கு? சந்திரன் எப்பவுமே உங்களுக்கு பலவீனம், நீசம். ஆமாம், அதனால சொல்கிறேன். நல்லது பண்ணி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பேன். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு ராத்திரியில் ஒரு தீபம் போடுங்க. ஆமாம், நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது. தனுசு ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், குழப்பம், தடுமாற்றம், அலட்டல், நன்றி மறத்தல் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1, தெற்கு, பச்சை. வழிபாடும் பிரார்த்தனையும் பண்ணுனா தப்பிச்சுடலாம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்போ நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெயமோகன் அவர்களுடைய வெண்முரசு புத்தகம் ஒரு பகுதியாவது 1/4 மணி நேரம் படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பகுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. செய்யுங்க, கெடுதல் வராது, கெட்டது நடக்காது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். திருவோணத்துக்கும் திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள். நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது.
விநாயகருக்கு ராத்திரியில் ஒரு தீபம் போடுங்க. ஆமாம், நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது. கும்பராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் எங்களை கேட்டால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. 6 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். எனவே கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை, நிறம் 3 நட்சத்திரத்துக்கும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் சூப்பர். நிலாவுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க. நல்லது. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் 3 நட்சத்திரத்திற்கும். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்போ நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெயமோகன் அவர்களுடைய வெண்முரசு புத்தகம் ஒரு பகுதியாவது 1/4 மணி நேரம் படித்து பாருங்க. ஏதாவது ஒரு பகுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியா தேடுங்க. செய்யுங்க. கெடுதல் வராது, கெட்டது நடக்காது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. உங்கள் பிறவி குணமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, தைரியம் ஜெயிக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும். எனவே கவனம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை. அதுக்கு முன்னாடி அனுகூலமான எண் 4 கிழக்கு வெள்ளை. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் நிலாவுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். வேற சில பிரார்த்தனைகள் சொல்கிறோம். கவனம், பொறுமை, நிதானம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம். 4 மணியிலிருந்து அப்புறம்னா உடனே 6 மணி நினச்சிடாதீங்க. 4 மணியிலேருந்து. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்போ நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெயமோகன் அவர்களுடைய வெண்முரசு புத்தகம் ஒரு பகுதியாவது 1/4 மணி நேரம் படித்து பாருங்க. ஏதாவது ஒரு பகுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியா தேடுங்க. செய்யுங்க. கெடுதல் வராது, கெட்டது நடக்காது, உறுதி. நாளை ஆவணி பிறக்கிறது. நன்றி, வணக்கம்.